ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் மேகியை வச்சு சைனீஸ் நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப சுலபம். மேகியை வச்சு இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வித்தியாசமான சுவையில் நல்ல உதிரி உதிரியாக பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 3 பேக்கெட் மேகி எடுத்திருக்கேன். அதாவது அந்த 12 ரூபா பேக்கெட் இருக்கும்ல, அது 3 எடுத்திருக்கேன். அதுக்கு நான் இன்றைக்கி 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது சரியாக 1,5 லிட்டர் அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த தண்ணீர் ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மேகியை இதில் ஒன்று ஒன்றா உடைக்காமல் அப்படியே சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லா நீட்டமாக நல்லா உதிரியாக சூப்பராக வரும். சேர்த்துட்டு ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. சும்மா கலந்து விட்டுக்கிட்டே இல்லாமல் வெந்திருக்கான்னு மட்டும் கொஞ்சம் எடுத்து பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. அதே சமயத்தில் ரொம்ப குழையவும் வேகலை. கிட்டத்தட்ட ஒரு 90% வெந்திருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணீரை ஃபஸ்ட்டு ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி வடிகட்டிங்க. இப்போ நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நார்மல் பச்சை தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய், ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு முறை கையை வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுங்க. அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். பொதுவாகவே மேகி செஞ்சோன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். ஆனால் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், சுத்தமாக ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இது இப்போ நம்ம ஆற வச்சிடலாம். அப்படியே இருக்கட்டும். ஆறுனதுக்கப்புறமா ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. கூடவே 4 பல்லு பூண்டை பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்குங்க. இது இப்போ கொஞ்ச நேரம் மட்டும் வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததாக ஒரு சின்ன வெங்காயம் மட்டும் எடுத்துருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். அதையும் கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்குங்க. ரொம்ப அப்படி பொன்னிறமாக ஆகணும் அப்படிலாம் கிடையாது. லைட்டாக ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு காய்கறிகளை நம்ம சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்க கேரட்டு கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் எல்லாத்துலேயும். அடுத்தது முட்டைக்கோஸ், அடுத்ததாக குடைமிளகாய், கடைசியாக ரெட் கலர் குடைமிளகாய் இருந்தால் நல்லாயிருக்கும். அது என்கிட்ட இல்லை அப்படின்றதுனால பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கணுன்றதுக்காக தக்காளி இருக்குல்ல, தக்காளி உள்ளே இருக்கக்கூடிய அந்த சாறு, அந்த விதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஒரு பாதி தக்காளியை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி சேர்க்கும் போது உங்களுக்கு புளிக்காது, ஆனால் அதே சமயத்தில் பார்க்கறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். அதுக்காக தான். இப்போ இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும், 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்குங்க. அடுத்துதான் இந்த மாதிரி நல்ல பெரிய ஸ்பூன் எடுத்துருக்கேன். இது 1 டேபிள் ஸ்பூன் கணக்கு வரும். இப்போ காய் ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் வினிகர், கூடவே 1 டீஸ்பூன் மிளகு பொடி. அடுத்ததாக அந்த மேகியில் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த பேக்கெட்டு, அந்த மசாலா பொடி 3த்துமே நான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு கடைசியாக நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த வேக வச்ச மேகியும் சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்கிறது. இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். ஒரு கரண்டியை வச்சு கலந்து விட முடியாது. அதனால் இந்த மாதிரி 2 கரண்டியை வச்சு இந்த மாதிரி இப்படி தூக்கி விட்ட மாதிரி கலந்து விட்டிங்கன்னா அழகாக கலந்து வரும். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா கலந்து வந்தாச்சு. ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கடைசியாக கொஞ்சமாக வெங்காயத்தாள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான். பார்க்குறதுக்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக நல்ல கலர்ஃபுல்லாக ஒரு சுவையான மேகி ரெடி ஆகிடுச்சு. இது சைனீஸ் நூடுல்ஸ். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மேகியை வச்சு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷத்துலேயே செய்திடலாம். குறைவான நேரம் தான் எடுத்துக்கும். ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம நார்மல் நூடுல்ஸை பயன்படுத்தி செய்கிறத விட இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மசாலாலாம் போட்டு செய்யும்போது செம்ம பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.